போன சீசன்ல திட்டத்தட்ட வந்து அந்த ஃப்ரைடே இது முடியும் பொழுதே நம்ம எவிக்ஷன் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் வந்து அவங்க சர்ப்ரைஸாக தாங்க வச்சுருக்காங்க. திட்டத்தட்ட அந்த எவிக்ஷன் நடக்கும்போது தான் அந்த அப்டேட்ஸ் வருது. ஆனால் நான் காலையிலேருந்து பார்க்குறேன் நிறைய பேர் இப்பவும் எவிக்ட் பண்ணிட்டாங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எவிக்ஷன், அன்ஷிதா எவிக்ஷன், பவித்ரா எவிக்ஷன், மஞ்சரி எவிக்ஷன், இவங்கெல்லாம் எவிக்ட் பண்ணி வீடியோக்கள் வரவேற்கப்பட்டு கொண்டு இருந்தது. எல்லாம் பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன். உண்மையான எவிக்ஷன் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் ஒரு டிஸ்கஷன் நடக்குதுங்க ராணுவுக்கும் பவித்ராவுக்கும். அதாவது என்னன்னா, ராணுவுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு சண்டை வந்தது. இப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா, ராணுவ் பவித்ரா நான் ஏன் உன்னுடைய உன் டோன் பிடிக்கலன்னு நான் போனேன் தெரியுமா? என்கிட்ட யாராவது டோன் மாற்றி பேசுனாங்கன்னா இந்த ராணுவே நீ பார்க்குற விதம் வேறையாக இருக்கும். அன்னைக்கு மஞ்சரிக்கு எனக்கு பிரச்சனை நடந்ததுல எங்கே அதான் அந்த இது எகிரி குதிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஆரம்பமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டோன் மாற்றணுன்னு என்னுடைய டோன் மாறிச்சு. ஆனால் உன்னுடைய டோன் மாறும் பொழுது நான் ஏன் அங்கேருந்து போயிட்டேன் தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட எனக்கு சண்டை போடுற மனசே இல்லை. அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்று, நான் உன்னை எப்படி தெரியுமா பார்க்குறேன்? குழந்தை மாதிரி பார்க்குறேன். அதனால தான் நீ பேசினாலும் எது பண்ணாலும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இல்லை. எனக்கு வந்து அதுக்கு கோவத்தை ஏற்படுத்துறது இல்லை, பிரச்சனை ஏற்படுத்தலை. அப்படி இருந்தாலும் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுத்துச்சு? என்ன வார்த்தை? நான் இவன் நான் கொடுத்த ஸ்பேஸை தப்பாக யூஸ் பண்ணிட்டான்னு சொன்ன பார்த்தியா? அந்த வார்த்தை என்னை போட்டு கொன்னுகிட்டு இருக்கு பவித்ரா. எப்படியா அப்படின்னு ஒன்று அந்த இடத்துக்கு அருண் வராரு. ஒன்னே ப்ரோ என்ன ப்ரோ இவங்க என்கிட்ட சரியாகவே பேச மாட்டாங்க, ரொம்ப கோச்சின்னு இருக்கிறாங்க. ஏங்க பேசுங்கங்க, அவர்கிட்ட பேசுங்கங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. என்ன அவரு ஒரு சப்போர்ட் வராரு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஏதோ அருண் என்னமோ சொல்லிட்டு அவர் கல்யாணம் வரையும் போகிறார். உடனே டப்புன்னு அடிக்கிறாங்க. உடனே ஜெஃப்ரி சொல்கிறாரு அதெல்லாம் அடிக்கக்கூடாது பிக் பாஸ் வீட்டில் அப்படின்ன உடனே ராணுவ பக்கத்தில் உட்காந்துட்டு அடிக்கிற கையணைக்கும் வா அந்த பாட்டை பாடின உடனே யோ நான் உனக்கு நல்லது பண்ண வைக்கலான்னு பார்த்தா எனக்கு செருப்படி வாங்க விட்டுருவோம் போல இருக்கு. நீ இந்த மாதிரி பாடக்கூடாது ராணுவ, வேற ஏதாவது பாடு, நல்ல பாட்டா பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அன்ஷிதாவும் கூப்பிடுறாங்க. ஏதோ ஒன்று பரபரப்பாக நடக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது பிக் பாஸ் அதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கார்டன் ஏரியாவிலே இருங்க, அந்த கதவுகள் மூட்டப்படுகிறது அப்படின்ன உடனே எல்லாரும் பொருள் எடுக்க உள்ள போகிறாங்க. அதோட அந்த காட்சிகள் முடிவுக்கு வருது. சரி, இப்போ இதில் இருந்து ராணுவுக்கும் பவித்ராவுக்கும் நடந்த அந்த பிரச்சனை முடிவுக்கு வருதா அப்படின்னா, பவித்ராவை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துருக்குன்னு சொல்கிறாருங்க. குழந்தை மாதிரினா இது எப்படி நான் மீன் பண்ணுறதுனா, சில பேர் எது பேசினாலும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாதுல்ல, மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி அவர் பார்த்துருக்காரு போல இருக்கு. பட் அவங்க சொன்ன அந்த வார்த்தை ஹேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன்.